அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்து பத்தியான ஒரு வீடியோ தான். ஏன் நான் வந்து வாஸ்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு விஷயத்த சரி செய்ய முடியல, இல்ல கன்டினியூஸா ஹெல்த் இஷ்யூஸ் வருது, பிசினஸ்ல லாஸ் ஆவுது, ஜாப் சரியா கிடைக்கல. இந்த மாரி பல்வேறு விதையான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஹெல்த்தா இருக்கும், ஒரு சிலருக்கு மணியா இருக்கும், ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும் அப்டின்னா, இந்த பரிகாரம், ஹோமம் போடுறது, அது பரிகாரம் பண்றது அதெல்லாம் செகண்டரி. வாஸ்து சரியா இருந்தால் மட்டுமே தான் அதெல்லாம் சரி செய்ய முடியும். 2வது அந்த பரிகாரம் வேலையும் செய்யும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியாலயே ஒரு 8, 9 இயர்ஸ் இருக்கேன். இது ஒரு 11 வருடத்துக்கு மேல வந்து ஒரு அனுபவம். என்னுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் கெரியர்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஷ்யூஸ் வரும்னா ஹாரோஸ்கோப்ல இந்த மாரி இஷ்யூஸ் இருக்குங்க. இந்த திசா புத்தி இந்த மாரி இந்த காலகட்டங்கள் வரைக்கும் இப்படித்தான் இருக்குங்கிறது தான் நம்ம கொண்டு போய் இப்ப கிளையன்ட்க்கு எல்லாமே நம்மள தேடி வரும்போது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது, இதுக்கு சொல்யூஷன் வேணும். இதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்றது? என்ன பண்ணா ரெடி ஆகும்? இந்த பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கே தெரியுமே. 2 விஷயம் இருக்கு. எப்ப முடியும்ன்னு கேட்பாங்க. இன்னொன்னு இந்த மாரி சொல்லும்பொழுது, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்காதா? ஒரு பிரச்சனை இருந்தா சொல்யூஷன் இருக்காதா? அப்படின்னு. அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து என்னன்னா என்ன இஷ்யூஸ் இருக்கு அவங்க வீட்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது, கண்டிப்பாக அந்த காரகத்துவத்துக்கு ஏத்த மாரியான பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அப்போ அவங்களுக்கு சொல்யூஷன் பண்ணணும்னா, கண்டிப்பாக அந்த வாஸ்து சரி செய்யணும். அப்ப அதுக்காக நம்ம அங்க டிராவல் பண்ணியே ஆகணும். முன்னாடிலாம் பெரும்பாலும் நான் வாஸ்துக்காக வந்து லோக்கல்னா போயிருவேன். இப்ப கோயம்புத்தூர், திருப்பூர்னா போயிருவேன். இந்த சென்னை, பெங்களூரு, அ கேரளா இது மாரி ரொம்ப லாங்கா இருக்கு அப்படிங்கும்போது, நான் அத பெருசா பண்ணல. பட் அத நான் ஒன்ஸ் போயி அவங்களுக்கு கிளியர் பண்ணி, அவங்களுடைய பாசிட்டிவ் வெளிய வரும்பொழுது, அதோடைய விஷயங்கள் அது குடுக்குற சந்தோஷம், அது ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம். அந்த அன்னைக்கு நம்ம பண்ண வேலைக்கான ஒரு பலன் கிடைக்கும். அப்ப அந்த வகையில இப்ப நெறைய இருக்கு. இப்ப ஃபினான்சியல் மார்க்கெட்ல இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க, டாக்டர்ஸ் இந்த மாரி நெறைய இடத்துல பார்க்கும் பொழுது, எந்த பாவம் அடிபடுதோ, அந்த பாவத்துல அவங்களுக்கு இஷ்யூஸ் வருது. உதாரணத்துக்கு குரு அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னா, வடகிழக்குல பிரச்சனை வருது. கடன் வருது, இல்லைன்னா வந்து ஆக்சிடென்ட், இல்லைன்னா மூளை பகுதியில தலை சார்ந்த பிரச்சனைகள் வருது. தென்கிழக்கு பிரச்சனைன்னா, அந்த வீட்டு பெண்களுக்கு பாதிப்பு வருது. கிழக்கு மூடியிருக்கா, அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் வாரிசு வந்து பெருசா ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போறதில்ல. வேலைக்கே போகாம வீட்ல இருக்கிறது. ஒரு கெட்ட பேர் வாங்கி தர்றது. இல்ல அந்த வீட்ல ஆண் வாரிசு இல்லைன்னா, அதே அந்த வீட்டுடைய தலைவர் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது என்னன்னா, ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறது. ஒரு ஒரு லைஃப்லேருந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகாம, வேலைக்கு போகாம, ஊதாரித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே கொண்டு வருது. இப்ப நம்மளுடைய ஏகே பிரசன்ன ஜோதிடம் நம்ம என்ன பண்றோம்னா, ஒருத்தங்க ஜாதகம் குடுக்கும்போதே பிரசனம் போட்டுருவோம். இது வந்து நம்மளுடைய ட்ரேட்மார்க். அதிலேயே தெரிஞ்சிரும். நீங்க எந்த மாரியான திசாபுத்திகள் மாறுனாலும், வாஸ்து சரி செய்யாம முன்னேறவே முடியாது அப்படின்னு ஒரு சூழல் வந்து, நம்ம முதல்ல உங்ககிட்ட சொன்னா தான் அத ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாஸ்து. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங். 2ண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பார்த்த விஷயம் தான் சொல்றேன். இது இன்டர்வியூல நெறைய இடத்துல சொல்லிட்டேன். வாஸ்து நிபுணர கூப்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்து வாசல் எல்லாமே நல்லாருக்கு. அங்க 4 வீடு ஒரே மாரி கேட்டட் கம்யூனிட்டி. 3 வீடு நல்லாருக்கு. இவங்க வீடு மட்டும் சரியில்ல. இப்ப ஏன் நான் ஜோதிடத்தையும், வாஸ்தையும் கம்பேர் பண்ணி நான் அவ்வளோ தூரம் அழுத்தி சொல்றேன்னா, அவருடைய ஜாதகத்துல குரு, சனி சேர்க்கை. அவர் எப்ப அந்த வீட்டுக்கு போனாரோ, பேட் ஹேபிட்ஸ், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் அதிகமாகி, அவங்களோட ஜாப், பிசினஸ் எல்லாம் ஒழுங்கா பார்க்காம, லாஸ் ஆகி, டிப்ரஷன் ஆகி, அதனால அவங்க வீட்ல அவங்க மனைவியே டிப்ரஷன் ஆகி, அவங்க ஒரு 10வது ஆளா என்னமோ தான் நம்மள கூப்பிடுறாங்க. நம்ம போய் பார்த்துட்டு,
ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நான் போய் வாஸ்து பார்த்துருவேன். வாஸ்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அப்புறம் ஜாதகத்த வாங்குவேன். ஜாதகத்த பார்க்கும் பொழுது, அவருக்கு குரு சனி வீடு அவர் பேர்ல இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம், உங்க ஜாதகத்துக்கு சுக்கிரன் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ, நீங்க சவுத் பார்த்த வீடுக்கு போங்க. அப்பதான் பெனிஃபிட் அடைய முடியும். இல்லைன்னா, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது இந்த வீட்ல. ஒண்ணா வீட்டு பேரு மாத்துங்க. ஆனா, அது ரெடி ஆகறக்கு 1 இயர்க்கு மேல ஆகும். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆகும். வீடே மாறிடுங்க. உங்க மனைவி பேர்ல மட்டும் வீடு வாங்குங்கன்னு நம்ம சொல்லிருவோம். அப்ப அவரு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் ஆயிருது. உடனே பண்ண முடியல. மாறுறாங்க. அப்படியே படிப்படியா இருக்கு. ஹேபிட்ஸ் குறையுது. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகுது. டைஜெஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே ரெடி ஆகுது. அப்படியே படிப்படியா மறுபடியும் பிசினஸ் அப்படியே பிக்கப் ஆயி சூப்பரா போகும். இது நீங்க எந்த இடத்துலயுமே நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வாஸ்துவும் வேணும். அந்த வாஸ்துவும், ஜாதகமும் சேர்ந்து பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய ஒருத்தவங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ உங்கள்ல யாரெல்லாம் வந்து பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும், ஜாப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, உங்க வாஸ்தை சரியாக வச்சுக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்துக்கு எந்த திசையில இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இல்ல இப்ப வாஸ்துனா 100% வாஸ்து எல்லாம் பார்த்து எல்லாருமே பண்றாங்க. மேக்ஸிமம் இப்போ ஏதோ 1, 2 தப்பு பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் இந்த மாடர்ன் ஆர்க்கிடெக்ட்ன்னு சொல்லிட்டு, பள்ளம் இருக்கிற இடத்துல மேடாவும், மேடு இருக்கிற இடத்துல பள்ளமாவும், நீச்ச வாசலும், எனக்கு இந்த இடத்துல வந்து மெயின் டோர் இருந்தா தான் சூப்பரா இருக்கும். அந்த மாரி சின்ன சின்ன தவறுகள் பண்றாங்க. பட் உங்க ஜாதகத்துல எது யோகமான திசை, எந்த வீட்ல அமர்ந்தால் அது உங்கள கோடீஸ்வரனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாரி போங்க. ஸோ இந்த கலை மற்றவர்களுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு காரணத்தினால, வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி வாஸ்து வகுப்பு ஆன்லைன்ல நம்ம நடத்துறதா இருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியரிங் பண்ற மாரியான விஷயங்கள் இருக்கும். சாம்பிள் நம்ம இதுவரைக்கும் பார்த்த வீடுகள்ல, ஒரு சில வீடுகள்ல எப்படி இருந்துச்சு, என்ன பாதிப்புங்கிறத, அது கிளாஸ் முடியிறப்போ நீங்களே சொல்லுவீங்க. ஸோ நான் எப்பவுமே போனேன்னா, ஒரு கார்ல டிராவல் பண்றேங்கன்னா, ஒரு வீட பார்க்குறேன்னா, அதிலேயே சொல்லிருவேன், இந்த வீட்ல இந்த பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, கடன் இருக்கு, இந்த வீட்ல புள்ள தான், இந்த வீட்ல பையன் தான் இருப்பான். இந்த மாரி நம்மனால போய் உட்கார்ந்தோனே ஒரு மேஜிக் பண்ற மாரியான சூழல் இருக்கும். ஸோ என்னோட வாழ்க்கையில பர்சனலாவே எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வளர்ச்சி என்னுடைய வாஸ்து நான் சரி செஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி நான் உட்காரும்போது தான் அந்த வளர்ச்சி கிடைச்சது. ஸோ அப்போ இது வாஸ்து சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அது நம்ம கத்துக்கிட்டு அதுல இருக்கும் பொழுதும், இல்ல இன்னொருத்தருக்கு அத பிசினஸா நீங்க பண்ணும் பொழுதும், அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை, நல்ல கர்மாவை கண்டிப்பாக கொடுக்கும். இதுல கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க, ஜோதிட நாலேட்ஜ் வேணுங்கிறது அவசியம் இல்ல. நாமளே அதுக்கு என்ன ஜோதிடம் தேவை, அடிப்படை விதி என்ன தேவைங்கிறத சொல்லிக் குடுத்துருவோம். ஸோ கிளாரிட்டியாக, தெளிவாக இத படிச்சு முடிச்சதுக்கப்புறம், உங்கனால 4 வீட்டுக்கு வாஸ்து பார்க்க முடியும். உங்க வீட்டை நீங்க சரி செஞ்சுக்க முடியும். உங்க வாழ்க்கைய அதுக்கேத்த மாரி மேம்படுத்த முடியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க, கீழ இருக்க நம்பர தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.